பியூட்டி, இந்த அழகு என்ன அப்படின்னா, இந்த இந்த பிரபஞ்சத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு ஒண்ணு உண்டு. அது என்னன்னா, நம்மளால ஒரு செயல்ல ஈடுபடாம இருக்க முடியவே முடியாது. இது ஒரு மிகப்பெரிய பியூட்டி. ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபட்டு தான் ஆகணும். ஸோ இது நீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அது நல்லாவே உங்களால விட்னஸ் பண்ண முடியும். அதாவது இந்து மதம் அதை கர்மா அப்படின்னு சொல்லுது. ஸோ எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான திங் அது அப்படின்னா, இப்போ நம்ம வடிவேல் ஒரு ஏதோ ஒரு படத்துல சும்மா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம், அது ஒரு தமாஷ், நல்ல ஒரு காமெடியா இருக்கும். ஆனா அங்க எல்லாருமே சொல்லலாம், அது எப்படி சார் எதுவுமே பண்ணாம ஏன் இருக்க முடியாது? எங்க சொந்தத்திலேயே ஒருத்தர் இருக்காரு, எதுவுமே பண்றது இல்லை சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச சிலர் எல்லாம் இருக்கிறாங்க, எதுவுமே பண்றது இல்லை சார், எதுவுமே பண்ணாம இருக்க முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? கண்டிப்பா அவரு கூட ஒரு எஃபர்ட் போடணும். சும்மா இருக்கிறது கூட ஒரு எஃபர்ட் போடணும்ல. சும்மா இருக்கிறதுன்றது கூட அப்படியே சும்மா இருக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, யாராவது ஒருத்தங்க சும்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க முன்னாடி நீங்க போய் ஒரு ஸ்வீட் வச்சீங்கன்னா அது சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும். நீங்க யோசனை பண்ணீங்கன்னா தெரியும், அப்படியே சாலிவேட் ஆகும், உங்களுக்கு எச்சில் ஊறும் அது சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அப்போ அது சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும். அது சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கவே எப்ப முடியும்னா, ஒரு எஃபர்ட் போட்டாதான் சும்மாவே இருக்க முடியும். செம்மையான பியூட்டி சார் இது லைஃப்ல. அதனாலதான் இந்து மதத்துல கர்மாவுக்கு இவ்வளவு ஒரு விஷயத்த, அதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துதான் வேதங்கள், உபநிடதங்கள் எல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. டாக்டரின்ஸ் ஆஃப் கர்மா அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் தர்மா இதுதானே இந்து மதம். அதே நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் இஃப் யூ டேக் யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்ற இஸ்லாம், அந்த மனித சகோதரத்துவம், அது கூட பாத்தீங்கன்னா நீங்க எஃபர்ட் போட்டாதான் அந்த மனித சகோதரத்துவத்தோட இயங்க முடியும். இல்லைன்னா மனித சகோதரத்துவம் இல்லாம இயங்கணும்னாலும் நீங்க எஃபர்ட் போடணும். லவ் ஆல் சர்வ் ஆல் கிறிஸ்டியானிட்டி. அகெயின் நீங்க அன்பு செய்வதற்கும் எஃபர்ட் போடணும், அன்பு செய்யாம இருக்கிறது கூட எஃபர்ட் போடணும். அது எப்படி சார் அன்பு செய்யாம இருக்கிறதுக்கு எஃபர்ட் போடணும் அப்படின்னா, இப்போ நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, உண்மையாவே ஒரு குட்டி குழந்தை, இந்த குட்டி குழந்தை இப்போ யாரும் இல்லை. அந்த குழந்தைக்கு ஆக்சுவலா நான் என்னுடைய 2027க்குள்ள ஐநா சபையில உலக அமைதிக்கான பிரதிநிதியாக நான் பேசியே தீருவேன். கண்டிப்பாக சுரேஷ் சத்யநாராயணன் ஆகிய நான் கண்டிப்பாக பேசியே தீருவேன் உலக அமைதிக்கான பிரதிநிதியாக. இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் இந்த ஒரு பர்பஸ் ஆஃப் மை லைஃபே ஏன் அதுவா இருக்குதுன்னு நான் எனக்கு அந்த உணர்வு, எனக்கு ஐ மீன் அந்த ஒரு ரியலைசேஷனுக்கு வந்ததுன்னா, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குட்டி பொண்ணு, ரொம்ப குட்டி பொண்ணு, ஒரு 2 வருஷம் கூட இருக்காது அந்த பொண்ணுக்கு வயசு. ட்ரெஸ் இல்லை உடம்புல, தலையெல்லாம் மண்ணு. ஓகே, அழுது அந்த குழந்தை.
அதாவது இதுமே குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு சத்தியமா தெரியாது. அதாவது தெரியாது அந்த குழந்தைக்கு யாரும் இருக்கிறாங்களா இல்லையா ஒண்ணுமே தெரியாது. அழுது அந்த குழந்தைய வந்து என்னன்னா இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது, அந்த குழந்தைய கண்டுக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. குப்பை தொட்டி கிட்ட அந்த குழந்தை இருக்கு. அந்த குப்பை தொட்டி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய யாரோ சாப்பிட்டு வீசப்பட்ட ஒரு வாழை இலை பார்சல் அந்த காலத்துல எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுல இருக்கிற ஏதோ ஒரு கொஞ்சம் மீதி ஆகி இருக்கிற அந்த சாப்பாடை அந்த குழந்தை எடுத்து பண்ணிட்டே இருக்குது அழுதுகிட்டே. இதை வந்து நான் பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். நான் வந்து எனக்கு ஞாபகம் வந்து ஒரு 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். ரொம்பவே எனக்கு என்னால முடியல. ஏன்னா என்னுடைய ஏஜ் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் இருக்கும், 10 இயர்ஸ் 11 இயர்ஸ். எந்த குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா யாருமே இல்லையே இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு பாதிச்சிருச்சு. என்ன இது ஏழமை இல்லையே அப்படின்னா அப்பதான் வந்து அதனுடைய ஒரு விளைவு தான் எல்லாமே. இன்னைக்கு வரைக்குமே இது இப்படி வந்துட்டு இருக்குதுன்னா டோட்டலி அதனுடைய விளைவு. அப்போ வந்து குழந்தைகளுக்காக வந்து எந்தெந்த நாட்டை எப்படி இருக்குதுன்னு அப்படியே வந்து என்ன அறியாம நான் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன் போல இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல வந்து 2002 நல்லா ஞாபகம் இருக்கு, ஜனவரி மாசம் வந்து இப்படிதான் ஒரு இடத்துல வந்து நான் ஒரு பயிற்சியில இருக்கும்போது என்னை வந்து கேட்டாங்க, எதுக்காகப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல பயிற்சியாளர். அப்ப என்ன அறியாமையே நான் எழுந்து சொன்ன ஒரு விஷயம்தான் இப்ப நான் சொன்ன விஷயம். இப்போ அந்த குழந்தைய வந்து பார்த்து எதுவுமே செய்யாம இருக்கணும்னாலும் எஃபர்ட் போடணும், அன்பு செய்யாம இருக்கணும்னா கூட எஃபர்ட் போடணும். ஏன்னா அந்த ஈவு இறக்கம் அப்படின்றது மனுஷனுக்கு உள்ள வந்து இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அத வந்து அந்த ஒரு இரக்க குணத்தை வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார், உலகத்துல எல்லாமே நல்லவங்க. ஆனா அந்த ஈவு இரக்கம், அந்த இரக்க குணம், அந்த மர்சி, பிட்டி, லவ், இதெல்லாம் காட்டாம இருக்கணும்னாலும் ஒரு எஃபர்ட் போடணும். ஒரு எஃபர்ட், அதாவது அதை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணாதான். ஸோ கர்மா அப்படின்றது இட் இஸ் எ மஸ்ட். அது வந்து அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, லவ் ஆல் சர்வ் ஆல் கிறிஸ்டியானிட்டி சொன்னா கூட லவ் பண்றதுக்கும் எஃபர்ட் போடணும், பண்ணாம இருக்கிறதுக்கும் எஃபர்ட் போடணும். நிறைய பேர் சொல்லலாம், என்ன சொல்றது, நம்ம நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தில் நித்தியத்தில் நம்மும் யாரும் சேருவேர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட அப்படின்னு ஒரு நான் வயலன்ஸை வந்து இவ்வளவு அழகா வந்து நம்ம நாமக்கல் கவிஞர் வந்து சொல்றார் அவருடைய பாடல்ல.